பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷனல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றதுல நான் ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன். கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அப்பா வேளையில உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை ஆண்டவரை மறுரூபப்படுத்துவதாக. அப்பா, வார்த்தையினால் எங்களோடு பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே உம்மை வரவேற்கிற ஐயா. ஹோலி ஸ்பிரிட் டீச் மீ லார்ட். எங்களுக்கு கற்றுக் கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஜனங்க ஆண்டவரே ஆஸ்வதிக்கப்பட, அவனுடைய வாழ்க்கை தொடப்பட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு கூட யோவானின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவர் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து அவர் தன்னுடைய சீஷைகளை சந்திக்க போறாரு. சந்திக்க போற அந்த நேரத்துல பேதுருவும் இன்னும் சில பேரும் மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த மீனும் அகப்படுறது இல்லை. அப்போ அவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, ஆழத்துல போய் வலையை போடுங்கன்றாரு. அவங்களும் அதே போல வலையை போடுறாங்க. போட்ட பிறகு அநேக மீன்களை பிடிக்கிறாங்க. ஆனா கரையில இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் மீனையும் அவங்களுக்காக ரெடி பண்ணி சுட்டு வைக்கிறாரு. அப்போ சீஷர்கள் வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு இந்த அப்பத்தையும் மீனையும் அவர் கொடுக்குறாரு. அவங்க சாப்பிட்ட பிறகு இயேசு என்று அறிந்து கொண்டு, அப்போ இயேசு பேதுருவை பார்த்து கேட்குறாரு, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பேதுரு சொல்றாரு, நீங்க அறிவீங்க ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லி கேட்குறாரு. இது 3 டைம் அவர் கேட்குறாரு. இந்த பேதுருவை பார்த்து 3 டைம் அவர் கேட்கும் போது யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ என்னை 3 தடவை நீ என்னை மறுதளிப்பன்னு சொன்னாரு. அதுக்கு பேதுரு சொன்னாரு, இல்ல ஆண்டவரே, யார் வேணாலும் உங்களை விட்டு போவாங்க, யார் வேணாலும் உங்களை மறுதளிப்பாங்க, ஆனா மரிக்க ஒரு தருவா இருந்தாலும் நான் உம்மோடு கூட நான் மரிக்கிறதுக்கும் சித்தமா இருக்கிறேன்னு சொல்லி பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுவாரு. ஆனா பேதுருவை பார்த்து இயேசு சொல்லுவாரு, நீ என்ன சேவல் கூறுறதுக்கு முன்பதாகவே 3 தடவை என்ன நீ மறுதளிப்ப அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ இங்க இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து அவர் பேதுரு கிட்ட திருப்பி 3 தடவை கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயான்னு. ஆனா இயேசு அவரை பார்த்து கேட்டிருக்கலாம், ஏன் என்ன நீ மறுதளிச்ச, ஏன் என்னை விட்டு போன, இல்லை நீ மரித்தால என் கூட மரிக்கிறதுக்கும் ஆயத்தமா இருக்கிறேன்னு சொன்னியே, அப்படிலாம் இயேசு கேட்டிருக்கலாம். ஆனா அப்படிலாம் அவர் கேட்கல. பேதுருவை பார்த்து அவர் சொன்னது, பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா. இந்த கிரீக் வேர்டை நம்ம பார்க்கும்போது இந்த சாப்டர்ல இந்த வார்த்தையை இயேசு பயன்படுத்தும் போது அவர் அகாப்பே அன்பை குறித்து பேதுருவிட்ட கேட்கிறாரு. பேதுருவே, நீ என்ன அன்கண்டிஷனலா என்னை நேசிக்கிறாயா. பிலியா அப்படின்னா கிரீக் வேர்ட்ல பிலியான்னு சொல்லும் போது அது ஃப்ரெண்ட்ஷிப்பை இல்லை பிரதர்ஹுட்டை குறிக்கிறது. அந்த அன்பின் ஒரு டைல அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன்னு சொல்லி. பாருங்க, இயேசு பேதுருக்கிட்ட எதிர்பார்த்த அன்பு நிபந்தனையற்ற அன்பு. இன்னைக்கு ஊழியம் செய்யணும்னாக்கா, ஊழியத்துல நம்ம நிற்கணும்னாக்கா, ஊழியத்துல நமக்கு தேவைப்படுறது அகாப்பே அன்பா இருக்கிறது. ஏன்னா நிபந்தனை கண்டிஷனல் உள்ளதான அன்பு என்னைக்கு இருந்தாலும் அது ஃபெயில் ஆகும். ஒருத்தவங்க மேல நம்ம ஒரு அன்பை வைத்து அந்த அன்பு நமக்கு திருப்பி கிடைக்காத போது நம்ம உடனே என்ன ஆகும், நம்ம நிராகரிக்கப்படுறோம்.
உடனே நம்ம காயமாக்கப்படுறோம், உடனே நமக்குள்ள கோபம் வருது, நமக்குள்ள வேதனை உண்டாகுது, சோர்வு உண்டாகுது. ஆனா ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்புல நம்ம நடக்கணும்னு விரும்பல. ஆண்டவர் நம்ம அகாப்பே அன்புல நடக்கணும்னு விரும்புறாரு. அகாப்பே அன்பு இந்த சொல்லும் போது அது நிபந்தனை இல்லாத அன்பா இருக்கிறது. எப்படி அதுல நம்மளால நடக்க முடியும்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்க இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஒரு முயற்சியினாலேயோ, நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய இமோஷன் சோல் டைனாலேயோ நம்ம எதையும் பில்ட் பண்ண முடியாது. என் அன்பான சகோதரியே, அது எல்லாமே நிரந்தரமானது கிடையாது. இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், இல்லை உங்க ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், உங்களுடைய ஊழியம் ஆகட்டும், உங்களுக்குள்ள எதை இருந்தாலும் அதை நீங்க ஏதோ ஒரு உங்களுடைய இமோஷனல் பாண்ட்ல நீங்க அதை கட்டுவீங்கன்னா அது ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொண்டு வரும். ஆனா அதே நீங்க ஆண்டவர் கையில அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை, அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஊழியத்தை, இல்லை அது எந்த காரியமா இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்க கொடுத்து பாருங்க. He will help you to walk in the agape love. ஆண்டவர் உங்களை நிபந்தனையற்ற அன்புல நடக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அந்த நிபந்தனையற்ற அன்புன்னு சொல்லும் போது என்னத்தை நம்ம பார்க்கிறோம்? நம்ம இப்போ கொரிந்தியர் புஸ்தகத்திலிருந்து நம்ம சில வார்த்தைகளை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்கதரிசன வார்த்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்க கொடுத்தாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்கதரிசனமானாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். அப்போ இங்க பவுல் எழுதும் போது எழுதுறாரு, தேவனுடைய அகாப்பே அன்பு இல்லாம நம்ம ஊழியம் செய்வோம்னாக்கா உங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை நீங்க பார்ப்பீங்க. ஏன்னா நம்ம நினைப்போம் நம்ம நேசிக்கிற மாதிரியே நம்மளை பிறர் நேசிக்கணும்னு. பைபிள் சொல்லுது, உன்னை நேசிக்கிறது போல பிறரை நீ நேசிப்பாயங்கன்னு சொல்லி. ஆனா நம்ம தான் இன்னொருத்தங்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம நம்ம நேசிக்க வேண்டியதா இருக்கிறது. அப்படி ஒரு ஊக்கு உங்களுக்குள்ள இருக்கும்னா, அப்படி ஒரு செயின் நீங்க எதிர்பார்ப்பீங்கன்னா சில நேரங்கள்ல, பல நேரங்கள்ல அது துக்கத்தையே ஏமாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் தன் சீஷைகளோடு அவர் டிராவல் பண்ணாரு. சீஷைகளுக்கு எல்லாவற்றிலும் எல்லாவுமா இருந்தாரு. ஆனா அவருக்கு நல்லா தெரியும் பேதுரு மறுதளிப்பார் என்று சொல்லி. ஆனா அதுக்காக பேதுருவை அவர் குற்றப்படுத்தல, அதுக்காக அவர் பேதுருவை காயப்படுத்தல, அதுக்காக பேதுருவை அவர் நிராகரிக்கல. பேதுருவை நீ யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் எனிதிங்னு சொல்ல அவருக்கு நல்லா தெரியும். he is not walking in the agape love. இப்ப அவருக்குள்ள பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது அவர் அகாப்பே அன்புல நடப்பாரு. அந்த அன்பு அவருக்காக மரிக்கவும் அவரை கொண்டு போகும் என்பதை இயேசு அறிந்திருந்தாரு. ஒரு வார்த்தை நீ இயேசுவோடு கூட இருந்தவன் தானேன்னு வேலைக்காரி கேட்டபோது பயந்து தன் ஜீவனை பாதுகாக்க ஓடினவர், சரித்திரம் சொல்லுகிறது, இயேசுக்காக அவர் சிலுவையில தலைக்கீழா அறைந்தாங்க. அவர் மரிக்கும் போது அவரை சிலுவையில தலைக்கீழா அவர் என்ன பண்ணாங்க? they crucified. பேதுருவை crucified பண்ணாங்க. ஏன்? அந்த அன்பு அவருக்குள்ள இருந்தது. தேவனுக்காக நிற்கிற வைராக்கியமா மரிக்கவும் நிற்க வைக்கிறதான அன்பு அது இயேசு மேல அவருக்கு வந்தது. அந்த அன்பு தேவனுடைய ஆவியினால அவர் இருதயங்கள்ல ஊற்றப்பட்டது. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, அவருக்குள்ள இருந்த காயத்தை ஹீல் பண்றாரு. அவருக்குள்ள இருந்ததான அந்த எல்லா புரோக்கன்னஸ, நம்பிக்கை இல்லாத தன்மைய, பயம் நிறைந்த இருதயத்தை ஆண்டவருடைய வார்த்தை 3 தடவை அவர் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா. அவர் பேதுருக்கிட்ட இருந்து எதிர்பார்த்த பதில் என்ன தெரியுமா? ஆமா ஆண்டவரே, நான் உன்னை நேசிக்கிறேன். நிபந்தனை இல்லாத அன்புல நான் உண்மை
நேசிக்கிறேன். எனக்கு என்ன நடந்தாலும், ஊழியத்துல எனக்கு என்ன நடந்தாலும், என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை நான் மறுதளிக்க மாட்டேன், உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி பேதுருக்கிட்ட இருந்து அந்த பதில ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. அதனாலதான் 3வது தடவை பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க அகாப்பே அன்புல நடக்கணும்னா அது உங்களுடைய முயற்சியினால முடியாது, ஆவியினாலே நாம் நடத்தப்படுகிறவர்களா இருக்கிறோம். பரிசுத்த ஆவியில தான் ஒருத்தவங்களை நம்மளால மன்னிக்க முடியும். ஏன்னா பைபிள் சொல்லுது, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதத்தினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். இங்க பவுல் எழுதுறாரு, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்க. அடுத்து குடும்பத்துக்கு, கணவன் மனைவிக்கு அவர் எழுதுறாரு 22ஆம் வசனத்துல, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இங்க தொடர்ந்து இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நேசிக்கிறதும் கீழ்ப்படுகிறதும் கொடுத்து அவர் எழுதுறாரு. எப்படி கணவன் நேசிக்கணும், எப்படி மனைவி கீழ்ப்படியணும், எப்படி ஒரு சகோதரன் கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு கூறணும், கீழ்ப்படியணும்னு சொல்லி எழுதுறாரு. இன்னைக்கு நம்ம ஒருத்தவங்களை நேசிக்கிறதோ, ஒருத்தவங்களை மன்னிக்கிறதோ, ஒருத்தவங்களுக்கு கீழ்ப்படுகிறதோ அது நம்முடைய சுயத்தினால செய்யவே முடியாது. ஏன்னா நமக்கு எதிரியே நம்முடைய சுயம்தான். நமக்குள்ள இருக்கிற நான் என்ற அந்த பெருமை சாகாத வரைக்கும், நான் என்ற அந்த எனக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் போகாத வரைக்கும் கிறிஸ்துவை நாம் என்ன பண்ண மாட்டோம், மகிமைப்படுத்தும்படி ஒருத்தரை மன்னிக்கவே மாட்டோம். ஆனா இங்க பவுல் சொல்றாரு, நீ உன் மனைவியை நீ நேசிக்கணும்னா, உன் கணவனுக்கு நீ கீழ்ப்படியணும்னாக்கா, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் நீங்க கீழ்ப்படியணும்னாக்கா, நீங்க மதுபான வெறி கொள்ளாமல் நீங்க ஆவியில நிறைந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளால செய்ய முடியாத டாஸ்க கூட நம்மளை கொண்டு செய்ய வைக்கிறவரா இருக்கிறாரு. அந்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறாரு. அல்லேலூயா. இந்த ஆவியானவர் தான் நம்ம யாரை மன்னிக்க முடியலையோ அவங்கள மன்னிக்கும்படி நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அன்புல நம்ம நடக்கிறது எப்படி சொல்றது, எப்படி வரங்களை நம்ம சூப்பர் நேச்சுரலா பயன்படுத்தணுமோ அப்படி அன்புல நடக்கிறது தானா அது ப்ரொடியூஸ் ஆகாது. அது நீங்க தான் எக்ஸசைஸ் பண்ணணும், நீங்க தான் அதுல நடக்க பழகி கொள்ளணும். அதுதான் கொரிந்தியர் புத்தகத்தை நம்ம பார்க்கிறோம். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். இயேசு என்ன பண்ணாரு, பேதுருவை மீண்டுமா நம்பினாரு. இவன் என்ன மறுதளிக்க மாட்டான், பேதுரு என்னை விட்டு ஓடி போக மாட்டான், இந்த தடவை பேதுரு எனக்காக அவருடைய உயிரையும் கொடுப்பார் என்பதை இயேசு பேதுரு மேல அவருடைய நம்பிக்கை அவர் வைக்கிறாரு. காரணம் என்ன, அவர் ஃப்ளோ ஆனது அகாப்பே அன்புல ஃப்ளோ ஆனாரு. ஆனா பேதுரு இன்னும் இயேசு கிட்ட பிலியா அன்புல தான் பேசி கொண்டு இருக்கிறாரு. ஒரு சகோதரன், ஒரு நண்பன் எப்படி அன்பு கூற முடியுமோ அப்படிதான் பேசி கொண்டு இருக்கிறாரு. ஆனா பைபிள் சொல்லுது, உன் சகோதரன் உனக்கு 1 மைல் தூரம் உன்னை கூப்பிட்டா நீ என்ன பண்ணு, அவனோடு கூட 2 மைல் தூரம் நீ நடந்து போ. உங்ககிட்ட 2 அங்கி இருந்துச்சுன்னா 1 அங்கி அவனுக்கு நீ கொடுன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்ம அன்புக்காக we never expand our life. ஒரு ரப்பர் பேண்ட் எப்படி அதோடைய அளவு இழுக்கப்படும் போது அது இன்னும் பெரிதாகிறதோ அப்படிதான் நம்முடைய லைஃப் ஸ்டைல்ல கர்த்தர் கொடுக்கிறதான ஜனங்க எல்லாரும் நம்ம நேசிக்கிற மாதிரியே நம்மள நேசிக்க மாட்டாங்க. விசேஷமா ஆண்டவருக்கு நல்லா தெரியும், நீ ஆடுகளை மெய்ப்பாயாக, ஆடுகளை நீ மெய்ப்பாயாக அவர் சொல்லும் போது ஆடுகள் பேதுருவை 100 மடங்கு நேசிக்கன்றதை எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா when we walk in the love, agape love, நம்ம அன்கண்டிஷனல் லவ்ல நம்ம நடக்கும் போது நம்ம நேசிக்கிறோம். ஏன், கிறிஸ்து என்னை நேசிச்சாரு. நான் மன்னிக்கிறேன், ஏன், கிறிஸ்து என்னை மன்னிச்சாரு. நான் ஏற்றுக்கொள்றேன், ஏன், கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டாரு. நான் அவனை தூக்குறேன், எதற்காக, அவன் எனக்கு தூக்குனான்றதுக்காகவா? இல்ல, கிறிஸ்து என்னை நான் விழுந்த பள்ளத்திலிருந்து, நான் விழுந்த சேற்றிலிருந்து அவர் என் மேல நம்பிக்கை வச்சு என்ன பண்ணாரு, அவருடைய அன்பின் நிமித்தம் என்ன அவரு தூக்குனாரு. அவர் நான் உண்மையுள்ளவன் என்று அவர் அறிந்து இந்த கனமான ஊழியத்தை என் கையில கொடுத்தாரு.
அப்போ அவர் என்னை எப்படி நேசிச்சாரோ, அவர் என்னை எப்படி நம்புறாரோ, அதே போல நான் இன்னொருத்தங்களை நம்பணும்னாக்கா, இன்னொருத்தங்களை நான் நேசிக்கணும்னா, இன்னொருத்தங்களை நான் மன்னிக்கணும்னாக்கா, ஐ ஹாவ் டு வாக் இன் த லவ் ஆஃப் அகாப்பே. நானும் கூட அகாப்பே அன்புல நடக்க பழகணும். அகாப்பே அன்புன்றது என்ன? அன்கண்டிஷனல் லவ் ஆஃப் காட். தேவனுடைய அளவில்லாத அளவற்ற அன்பு அது. அந்த அன்பு நம்மளுடைய சுய கிரியினால வர்றது கிடையாது. நான் சாக்லேட் வாங்கி கொடுத்தா அதனால நீ சாக்லேட் வாங்கி கொடு, நான் உன் கடத்துக்கு ஹெல்ப் பண்ண அதனால நீ என் கடத்துக்கு ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு 1 மைல் தூரம் நடந்த நீ என் கூட 1 மைல் தூரம் நடன்னு சொல்லி நம்ம செய்த நன்மைக்காக அவங்ககிட்ட நன்மை எதிர்பார்க்கறது இல்லை. எனக்கு அவன் நன்மை செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சோம், அவன் என்னை மன்னிக்க மாட்டான்னு தெரிஞ்சோம், அவன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு தெரிஞ்சோம், என்னால் அவனை நேசிக்க முடியும்னா, அவனுக்கு உதவ முடியும்னா, அது என் சுய பலன் இல்லை, எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவருடைய அன்புல என்னை நடக்க வைக்கிறவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. So exercise the love of God in you. உனக்குள்ள இருக்கிற தேவ அன்பை நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. அப்படி எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிறிஸ்து மேல இருக்கிற அன்பு அது ஆழமும் அகலமும் நீளமும் உயரமும் என்னதென்று நீங்க அறிந்து கொள்ள உங்களுக்கு தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அந்த அன்பை நீங்க புரிந்துக்கும் போது எவ்ரிதிங் becomes zero. உங்களை சுத்தி நடக்கிற எல்லாமே ஜீரோவா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அவரை விட அவருக்கும் மேல அன்பு கூறுறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க இந்த லைஃப்ல. நம்ம மனைவியா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், நம்ம சொத்தா இருக்கட்டும், நம்முடைய வேலையா இருக்கட்டும், என்னை சுத்தி உள்ள என் சர்க்கிள் இருக்கிற எல்லாத்தையும் நான் கொண்டு வந்து நிக்க வச்சாலும் it will never equal to the love of Christ. கிறிஸ்துவின் அன்புக்கு எதுவுமே ஒன்றுமே அதை என்ன பண்ண முடியாது, ஈக்குவல் பண்ணவே முடியாது. பட் when you ask the Holy Spirit, நீங்க பரிசுத்த ஆவியானவரை, ஆண்டவரே நான் அன்புல நடக்க எனக்கு தாங்க, I have to led by the Spirit. நான் பரிசுத்த ஆவியில நான் நடக்கணும், அகாப்பே அன்புல நான் நடக்கணும், அகாப்பே அன்புல நான் ஒருத்தங்களை நேசிக்கணும், நான் ஒருத்தங்களை நம்பணும், நான் ஊழியத்தில் அகாப்பே அன்புல நான் சபையை கட்டணும், என் ஊழியத்தை நீங்க கொடுத்த தரிசனத்தை நான் நிறைவேற்றணும். நீங்க சொல்லும் போது நான் சொல்றேன், உங்க முதுகுல குத்துறவங்கள கூட உங்களுக்கு காயங்கள் இருக்காது. ஏன்னா தெரியும், குத்துறவங்க அவங்களா இருந்தாலும் உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறாரு. ஏன்னா உங்களை ஏமாற்றம் ஒரு நபரா இருந்தாலும் அந்த ஏமாற்றத்துல நம்பிக்கையை கொடுக்கிறவர் நம்மோடு இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அதனால மனுஷனுடைய அன்பு குறைந்தது, மனுஷனுடைய அன்பு அது அளவுள்ளது, சூழ்நிலையில வருகிற அன்பு எல்லாமே அது அளவுள்ளதா இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்துவின் அன்பு அது அளவற்றதா இருக்கிறது. என் அன்பான சகோதர சகோதரியே, என் தாய்மார்களே, தகப்பன்மார்களே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் உங்களை மன்னிக்க முடியாதவங்க, இதுவரைக்கும் உங்களால நேசிக்க முடியாதவங்க, இதுவரைக்கும் உங்க ஊழியத்துல உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கிறவங்க, நீங்க யாரை நீங்க உங்க இருதயத்துல பாரமா சுமந்து கொண்டிருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேளுங்க, அவங்கள நான் மன்னிக்கிற ஆண்டவரே, நான் அவங்களை நேசிக்கிற ஆண்டவரே. ஏன் உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கான ப்ரொமோஷன் நீங்க அகாப்பே அன்புல நடக்கும்போது you will see the breakthrough in your life in the name of Jesus. ஏன்னா இந்த அன்பு அவங்கள மாற்றுதோ இல்லையோ, இந்த அன்புல நான் நடக்கணும் நீங்க தீர்மானம் பண்ணும்போது உங்க லைஃப்ல இந்த தேவனுடைய அன்புல நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது சூப்பர் நேச்சுரல் டிவைன் டோர்ஸ் God will open for you. ஏன்னா அன்பு சகலத்திலையும் ஒரு பிரேக் த்ரூவை கொண்டு வருகிறதா இருக்கிறது. So I encourage you today, I believe God will restore your painful situations. நீங்க எப்படிப்பட்டதான ட்ராமால போயிருந்தாலும் சரி, மனுஷன் மூலமா ஏமாற்றப்பட்டிருந்தாலும் சரி, சூழ்நிலை நிமித்தம் நம்பிக்கை இல்லாம இருந்தாலும் சரி, when you ask the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் நம்பிக்கை இல்லாத இடத்துல, நம்ப முடியாத சூழ்நிலையில ஆவியானவர் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏன்னா அவருடைய அன்பு விலையேற பெற்றது. என் அன்பான ஜனம், விலையேற பெற்றது. Don't put your confidence in anything. Put your confidence in Jesus Christ. இயேசு மேல உங்க நம்பிக்கையை வைங்க. அவர் உண்மையுள்ளவர். அவருடைய அன்பு அளவற்றது, நிகரற்றது. He is the only person who never fails us. நம்மளை ஏமாற்றாதவர், ஏமாற்றணும்னு நினைக்காதவர். நாம் அவரை ஏமாற்றினாலும், நாம் அவருக்கு நம்பிக்கை இல்லாதவர்களா நடந்தாலும் திருப்பி ஒரு சான்ஸ் கொடுத்து நம்மளை ரெஸ்டோர் பண்ணக்கூடியவர் யாருன்னா அது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். ஸோ அவரை நேசிங்க, அவரை உண்மையா பின்பற்றுங்க, அன்புல நடக்க ஆவியானவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க, அன்புல நடக்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. எக்ஸசைஸ்ன்றது நான் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, உங்களுடைய பாடி பில்ட் ஆகணும்னாக்கா அது ஒரே நாள்ல
நடக்காது. அதுக்கு ஒரு டிசிப்ளின் லைஃப் ஸ்டைல் தேவை. நீங்கள் டெய்லியும் சீக்கிரமாக தூங்கணும், சீக்கிரமாக எழுந்துக்கணும், டெய்லியும் நீங்கள் எக்ஸசைஸ், ஜிம்முக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், உங்கள் ஃபுட் டயட் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய ஒழுக்கமான லைஃப் ஸ்டைலை நீங்கள் சரிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாடி சீக்கிரமாக பில்ட் ஆகுது, ஹெல்தி ஆகுது. அதே போல தான் தேவ அன்பில் நடக்கிறதுன்றது. நாளைக்கே நான் அழுது ஜெபம் பண்ணி எல்லாமே இமோஷனில் எனக்கு எல்லாமே மாறின மாதிரி நினச்ச உடனே நாளைக்கே நான் எல்லாமே என்னை சுற்றி உள்ளவங்க என்னை பட்டர்ஃப்ளை மாதிரி பறக்க வைக்க மாட்டாங்க. That will never happen. You have to walk in love. நீங்கள் தான் அன்பில் நடக்கணும். அவங்க அதே முகத்தை காட்டலாம், அவங்க அதே பேச்சை பேசலாம், அவங்க அதே மாதிரி அவங்க ஆக்ஷன் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அன்பில் நடந்து பாருங்க, அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது, அது உங்களுடைய வளர்ச்சியை தடுக்காது, அது உங்களுடைய சந்தோஷத்தை பறிக்காது, அது உங்களை மீண்டுமா ரீபில்ட் பண்ணுகிறதா இருக்கிறது. அப்போ பிசாசு அந்த ஏரியால வெட்கப்பட்டு போகிறா. You will be more strong person to walk in the love of Christ. அப்படி நீங்க வரும்போது இந்த ஏரியால நீங்க ஜெயத்தை எடுத்து நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா உங்க சபை வளர்ச்சியை பார்க்கும், உங்க ஊழியம் வளர்ச்சியை பார்க்கும். நீங்க யாரால ஏமாற்றப்பட மாட்டீங்க. ஏமாந்தாலும் அது உங்களுக்கு பெருசா பாதிக்காது. ஏன்னா தெரியும் உங்க நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா இருக்கிறாரு. அவர் உங்களை தூக்கவும் கட்டவும் அவர் நிறுத்தவும் அவர் போதுமானவரா இருக்கிறாரு. அன்பான சகோதரனே சகோதரியே, அதனால இன்னைக்கு நான் உங்களோட இந்த வார்த்தையை சொல்றதுல நான் கிறிஸ்துவ மகிமைப்படுத்துறேன். ஆண்டவர் தேவனுடைய அன்புனால மீண்டுமா அவங்க லைஃபை பில்ட் பண்ணுவாராக. அவரை கூப்பிடுங்க. Ask him to walk more in the love of Christ. கிறிஸ்துவின் அன்புல நடக்க கேளுங்க, பழகுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதனால ஒரு பெரிய மாற்றம், ப்ரமோஷன் உங்க லைஃப்ல உண்டாகும். God bless you all. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். என்னை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அகாப்பே அன்புல நாங்க நடக்க, பழக, நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை கேட்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்வீராக. அநேகருடைய காயங்களை ஆற்றுவீராக. நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள், இமோஷன்ல, சோல் டைல இருந்த எல்லா காயங்களை உடைய ஆனந்த தைலத்தினால இப்பொழுதே இறங்கி ஆவியானவர் அபிஷேகம் பண்ணுவீராக. அவனுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக, அவனுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறுவதாக. மனுஷனால் வந்த எல்லா துன்பங்கள், எல்லா ஆண்டவரே ஏமாற்றங்கள், காயங்கள் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஹீலாக்குவீராக இயேசுவின் நாமத்தினால. நீ அப்படி செய்கிறதுக்காய் நன்றி. நொறுங்கொண்ட இருதயத்தை கட்டுகிறவர் நீர் ஆண்டவரே. இப்பொழுது உடைந்த உள்ளத்தை கட்டுவீராக. அகாப்பே அன்பு அவங்களுடைய இருதயங்கள்ல ஆழமாய் ஊற்றப்படுவதாக. அவர்கள் உமக்காக எதுல வைராக்கியமாய் நிற்கிறார்களோ அதுல பின்மாறி போகாதபடிக்கு உம்முடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆண்டவரே அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டையா. மக்கள் இன்னும் ஆழமாய் வேரூன்றி நிற்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.